கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பழங்கள் தின்னும் சூரன் எலி, ஆப்பிள், பைனாப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, மாம்பழம், திராட்சை, தர்பூசு. உணவும் பழங்களும். பழங்களை உணவுக்கு முந்தி சாப்பிட வேண்டும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கையாக நம்மிடையே பரவலாக இருந்து வருகின்றது. சிலர் உணவுக்கு பிறகும் பழங்களை சாப்பிடுகின்றார்கள். சிலர் நேராக காலை உணவுக்கு முன்பாக வெறும் வயிற்றில் பழம் சாப்பிடுகின்றார்கள். எனினும் பழங்களை உணவுக்கு முந்தியே சாப்பிட வேண்டும் என்பதுதான் சரியானதா? அதற்கு பின்னுள்ள அறிவியல் காரணங்கள் என்ன? இப்போது காணலாம். பழங்களில் என்ன வகையான சத்து இருக்கின்றது? பழங்களில் அதிகமான நார்ச்சத்துக்கள், ஃப்ரூக்டோஸ், குளுக்கோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரை, வைட்டமின்கள், கனிமங்கள், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் முதலியவைகள் நிறைந்துள்ளன. இந்த சத்துக்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும் உடல் செல்களின் மீள் உருவாக்கத்திற்கும் உதவுகின்றன. உணவுக்கு முன்பு பழங்கள் உண்பதால் ஏற்படும் பயன்கள். ஜீரணத்திற்கு உதவுகின்றது. வயிறு காலியான நிலையில் சாப்பிட்டால் பழங்களில் உள்ள நார்ச்சத்து நேரடியாக ஜீரண முறைக்கு உந்துதல் தருகின்றது. இது அல்சர் எனும் வயிற்று புண்ணை தடுக்கின்றது. இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துதல். பழங்களில் உள்ள நார்ச்சத்துக்கள் பின்னால் உண்ணப்படும் உணவின் சர்க்கரையை மெதுவாக இரத்தத்தில் கலந்து கொடுக்கின்றது. இது இன்சுலினின் சுழற்சிக்கு நல்லது. நிறை உணர்வு அதிகரிக்கும். உணவுக்கு முன்பு பழங்களை உண்பதால் உணவின் அளவு குறைந்து உடல் எடையை கட்டுப்படுத்தலாம். உணவிற்கு பிறகு பழம் சாப்பிடலாமா? அவ்வாறு சாப்பிட்டாலும் தவறு கிடையாது. ஆனால் சிலரை பொறுத்தவரை உடனடியாக சாப்பிடும் உணவோடு பழங்கள் கலந்து வயிற்றில் வாயு தொல்லையை ஏற்படுத்தலாம். சில பழங்களில் உள்ள சிட்ரிக் அமிலம் மற்ற உணவுகளுடன் சேரும்போது ஜீரண சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். அதனால் உணவுக்கு பிறகு பழம் சாப்பிட விரும்பினால் குறைந்தபட்சம் 30 நிமிட இடைவெளி விட்டு பழங்களை சாப்பிடுவது நல்லது. எந்த நேரத்தில் பழங்கள் சிறந்த உணவாக இருக்கின்றது? காலையில் வெறும் வயிற்றில் பழங்கள் உண்பது சக்தி ஈர்ப்புக்கு மிகவும் சிறந்தது. காலை உணவுக்கு முந்தி பழங்கள் உண்பது சுறுசுறுப்புக்கு ஏற்றது. உடற்பயிற்சிக்கு முன்னும் பின்னும் சர்க்கரை சுழற்சிக்கு துணை புரிகின்றது. ஆனால் இரவில் பழங்கள் சாப்பிட வேண்டாம், குறிப்பாக இனிப்பு பழங்கள். ஏனெனில் அது இரவிலான இன்சுலின் செயல்பாட்டை அதிகரித்து உடல் கொழுப்பை அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. உணவுக்கு முன்பு சிலர் பழங்களை தவிர்க்க வேண்டும். அதாவது உடலின் இன்சுலின் எதிர்ப்பு அதிகம் உள்ளவர்கள், அலர்ஜி, சில பசலை, காய்ச்சல் போன்ற தருணங்களில் அல்லது வயிற்றுப்புண் உள்ளவர்கள் அவர்கள் உணவுடன் சேர்த்தோ மருத்துவரின் ஆலோசனையுடனோ பழங்களை உண்பதே சிறந்தது ஆகும். நிறைவாக, பழங்களை உணவுக்கு முன்பாக உண்பது ஆரோக்கியமான ஜீரணத்திற்கு வழிவகுக்கும் நல்ல நடைமுறையாகும். அவை உடலுக்கு தேவையான வைட்டமின், நார்ச்சத்து, சர்க்கரை அளவுகளை சரிவர வழங்குகின்றன. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரியாக பழங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும். உடலை கேளுங்கள், அது உங்களுக்கு எப்போது பழம் வேண்டும் என்பதை சொல்வதை கவனியுங்கள். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.